வணக்கம் நண்பர்களே. நீட் தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் மொத்தத்திலேயே ஒன்றிய அரசினுடைய தேசிய தேர்வு முகமை NTA நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அதற்கு எதிரான ஒரு அலைன்னு தான் சொல்லணும். அது அவ்வளவு பெரிய எதிர்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது. அதுபோக முக்கியமாக நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள், நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லா மாநிலங்கள்லையும் இந்தியா அளவில் பெரும்பாலான மாநிலங்களில் மாணவர்கள் போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் பிறந்த மாநிலமான குஜராத்திலேயே மாணவர்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்கள்லேயும் வடக்கு முதல் தெற்கு வரை கேரளா உட்பட பெருவாரியான மாநிலங்களில் நீட் தேர்வை இனி வேண்டாம், அதை ஏறத்தாழ நீட் தேர்வு ரத்துங்கிற குரலை அவர்களும் எழுப்ப தொடங்கி விட்டார்கள். இது ஏன்னா நீட் தேர்வின் மீதான அந்த குளறுபடிகள் ஒரு பக்கம் அவங்கள ஒரு விரக்தி ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய தேர்வு முகமை அந்த அமைப்பின் மேலேயே ஒரு நம்பகத்தன்மை முற்றிலுமாக தகர்ந்து போய்விட்டது. என்ன அப்படின்னா, இந்த நீட் தேர்வில் உள்ள குளறுபடியை விசாரணைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஒன்றிய அரசே உத்தரவிட்டுருச்சு. அப்போ அதில் நீங்கள் அடிப்படையில் அதனுடைய நம்பகத்தன்மை அங்கேயே காலி ஆயிடுச்சு. ஒரு சிபிஐ ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டும். இது தேர்வில் நடத்துகிற இந்த தேர்வு முகமை நடத்தியிருக்கிற தேர்வில் நடந்திருக்கிற குளறுபடிகளை, மோசடிகளை பற்றினா அப்போ அதிலே தெரிஞ்சுக்க வேண்டியது அதனுடைய நிலைமை என்ன, அதனுடைய தகுதி என்ன அப்படின்ட்டு. அதற்கும் அடுத்தபடியாக அதனுடைய தலைவரே சுபோத் குமார் சிங் அப்படிங்கிறவரையே பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. அந்த பதவியில் இருந்து தூக்கிட்டாங்க. பதவி நீக்கம் செய்த பிறகு அதற்கும் கூடுதலாக இன்னொரு நடவடிக்கையும் ஒன்றிய அரசு எடுத்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 7 பேர் கொண்ட குழு முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணனுடைய தலைமையில் இந்த தேர்வு நடைமுறைகளில் உள்ள குளறுபடிகளை சரி செய்து அது பற்றிய பரிந்துரைகளை எப்படியெல்லாம் தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு ஒரு குழு, உயர்மட்ட குழு ஒன்றத்தை போட்டிருக்காங்க. ஆய்வுக்குழு, அந்த குழுவை போட்டிருக்காங்க. அது இனிமேல் இந்த பரிந்துரை செய்து அதற்கப்புறம் இந்த தேர்வு நடைமுறைகளை இவர்கள் அதில் ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறதா தகவல்கள் சொல்லுது நமக்கு. அப்போ இப்போ இது என்ன அப்படின்னா, இது இந்த நீட் தேர்வை நம்ம பல ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். இது சரியில்லை, இது எல்லா விதத்திலும் சரியில்லை. அதாவது சமூக நீதி அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்கள் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு வாய்ப்பை மறுக்கக்கூடிய ஒரு மோசமான தேர்வு முறையாக இருக்கிறது. அதை நீங்கள் நடத்துகிற முறையும் ரொம்ப அராஜகமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தேர்வு அவங்க நடத்தும்போது பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய இராணுவ கெடுபிடி மாதிரி இருக்கும். நீ பண்ணதே இவ்வளவு ஃப்ராடு, அந்த ஃப்ராடுக்கு இவ்வளவு சீனை போட்டிருக்காங்க. இங்கே அவ்வளவு கேவலமாக நடத்துனாங்க. அந்த ஒரு தேர்வு மாதிரி பிள்ளைகளை நடத்துறதில்லை. அவ்வளவு ஏதோ இந்த இதில் ஜெயிலில் அடையாள அணிவகுப்பு நடத்துவாங்கள்ல குற்றவாளிகள்கிட்ட, அப்படி தான் இந்த தேர்வையெல்லாம் நடத்துனாங்க. அவ்வளவு மோசமாக நடத்தின தேர்வு அதை விட கேவலமாக இப்போ சந்திச்சிருச்சுட்டு இருக்குது. நாடு முழுவதும் சந்திச்சிருக்கிறது. எல்லா மாநிலங்களையும் மாணவர்கள் எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையிலையும் இதை என்னென்னா, சில பேர் இதில் கடைசியாக வேறு வழியே இல்லாமல் நீதிமன்றமெல்லாம் போய் எல்லா நிலைகளிலும் அம்பலப்பட்ட பிறகு அந்த தேவேந்திர பிரதான்கிற அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் ஆமாம்மா இதில் தவறு நடந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது ஒன்றிய அரசில் இப்போ இவ்வளவு பெரிய, அதாவது மருத்துவக் கல்வி, நெட்டு அப்படிங்கிற விஞ்ஞானம் மற்றும் ஆராய்ச்சிக்கான ஒரு தேர்வு, இன்னொரு பல்கலைக்கழக மானிய குழுவுக்கான ஒரு நெட் தேர்வு, இத்தனை முதுகலை நெட் தேர்வை முதுகலைக்கான நீட்டு தேர்வை தள்ளியே வச்சுட்டாங்க, நெட்டு தேர்வை தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ இவங்களால் ஒரு தேர்வையே முழுமையாக நடத்த ஒழுங்காக நடத்த முடியல அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, இவ்வளவு பேராசிரியர்கள் இருக்காங்க, அதனுடைய கட்டமைப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஒரு தேர்வை நாம் நடத்தக்கூடிய நமக்கு தேவையான அத்தனை கட்டமைப்பு வலிமைகளும் நம்மக்கிட்ட இருக்குது, இல்லாமல் இல்லை. இதற்கு இவர்கள் ஒரு முகமையை, ஒரு ஏஜென்சியை உருவாக்கினாங்க. அந்த ஏஜென்சிக்கிட்ட இந்த தேர்வு நடத்துகிற பொறுப்பு ஒப்படைச்சாங்க. அந்த ஏஜென்சி தான் இந்த லட்சணத்தில் நடத்திருக்கு. அவங்களுக்கு என்ன, அவங்க ஒரு ப்ராஜெக்டை நடத்தக்கூடிய ஒரு இந்த கம்பெனி மாதிரி தான், ஐடி கம்பெனி மாதிரி, இல்லை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இது அப்படின்னா அது வர்த்தக நோக்கம் உடையதாக தான் இருக்கும்.
நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம், எங்களுக்கு காசு கொடுத்துருங்க, இவ்வளவு காசு கொடுத்துருங்கிறது தான் அந்த நோக்கமாக இருக்குமே தவிர, அவங்கள்ட்ட போய் நீங்கள் தார்மீகம், சமூக நீதி, அந்த நீதி, இந்த நீதி, ஒரு நீதியும் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவு மோசமாக ஒரு ஆட்சி முறையில் ஒரு தேர்வு முறை, ஒரு நாட்டின் கல்விக்கு உயிரான உயர்கல்வியில் உயர்கல்விங்கிறது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா எல்லாமே முக்கியமானது. மருத்துவ கல்வி, முக்கியமான ஆராய்ச்சி படிப்புகள், அதற்கான தேர்வுகள், இது எல்லாமே இந்த தேர்வு முகமை தான் நடத்துது. அப்போ இந்த ஒரு அமைப்பு இவ்வளவு மோசடியாக இருந்திருக்கிறதுனா, அப்போ இத்தனை வருஷமும் இது இந்த வழிமுறைகளில் தான் இது நடந்திருக்கும். இதுக்கு யார் பதில் சொல்கிறது? இதுக்கெல்லாம் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. இதை பற்றி தமிழ்நாட்டில் யாரும் இதுவரைக்கும் அதுவும் இந்த 2-3 நாளாக இவங்களுக்கு இதை மறைக்கிறதுக்கு மற்றொரு சில செய்திகள் கிடைச்ச உடனே தீவிரமாக அதை பேசினாங்களே தவிர, இன்று நாடாளுமன்றமே கூட போகிறது. 24ஆம் தேதி, ஜூன் 24ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுது. இந்த நாடாளுமன்றம் கூடுகிற நிலையிலே நாடே இந்த பிரச்சனையை பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் வேறு எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு துயரம் நடந்து விட்டது தமிழ்நாட்டில், கள்ளச்சாராய அல்லது அது என்ன நச்சு சாராயம் குடித்து, அதுவும் அதை சாராயம்னே சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார், அந்த மெத்தனால் அது அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மை உள்ள இதை கலந்து அதை நேரடியாக குடிச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ விபரீதம் வந்திருக்கு. இது அதாவது இதில் இன்னொரு சில பேர் சந்தேகத்தையும் எழுப்புகிறாங்க. என்ன சந்தேகத்தை எழுப்புகிறாங்க? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றியை பெற்றிருக்கு. அடுத்தும் திமுக வேட்பாளர் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது நல்லா தெரியும். இதை எதிர்த்து பாரதிய ஜனதா கூட்டணி தரப்பில் பாமக வேட்பாளரை நிறுத்தியிருக்கு. இதில் அதிமுக, தேமுதிக இவங்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. பாமக நேரடியாக களத்தில் நிற்கிது அந்த கூட்டணிகளுடைய சார்பாக. அதிமுகவும் தேமுதிகவும் வாபஸ் வாங்கினதே பாரதிய ஜனதாவிற்கும் பாமகவுக்கும் ஆதரவாக தான் அப்படிங்கிறது ஒரு அரசியல் விமர்சனமாக இருக்குது. இப்படி ஒரு சூழலில் தான் கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பெரிய துயரம் நடக்குது. இதனுடைய பின்னணி குறித்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இப்போ என்ன சந்தேகம் எழுப்புகிறாங்கன்னா, மிகச்சரியாக இடைத்தேர்தல் அறிவித்து இது மாதிரி ஒரு களம் உருவான பிறகு இந்த மரணங்கள் இவ்வளவு விபரீதமான ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு இது யதார்த்தமானதா? ஒரு விபத்தாக இது நடந்திருக்கா? இதில் பின்னாடி அரசியல் சதி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்தை எல்லாம் எழுப்புகிறாங்க. நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்லக்கூடியவர்கள் தான். ஒரு திமுகவுக்கு எதிராக என்பது அர்த்தம் இல்லாமல் பல காலகட்டங்களில் அதன் மீது பல பழிகள் சுமத்தப்பட்டிருக்குங்கிறது தான் வரலாற்று உண்மை. அதனுடைய கலைஞர் மேலே 91 எந்த விடுதலை புலிகளை காரணம் காட்டி அந்த திமுக அரசை அப்போ கலைச்சாங்களோ, அதே விடுதலை புலிகளுக்கு எதிராக அதை அப்படியும் அவரை நிப்பாட்டினாங்க 2009. காலம் முழுவதும் விடுதலை புலிகளை எதிர்த்த பிரபாகரன் அவர்களை இங்கே அழைத்து தூக்கில் போடணும்னு சொன்ன ஜெயலலிதாவை ஈழத்தாய் அப்படின்னாங்க. ஈழம் மலர்ந்தால் இலை மலரும் அப்படின்லாம் முழங்கினாங்க சில பேர். அப்போ அவ்வளவு, அதாவது எந்த வெட்கமும் இல்லாமல் எதை வேணாலும் பேசுகிறது, எந்த வரலாற்றையும் திரித்து கூறுவது, எந்த புரட்டுகளையும் எந்த லஜ்ஜையே இல்லாமல், எந்த குறைந்தபட்ச அறிவு நாணம் கூட இல்லாமல் எதை வேணாலும் பேசுகிறதுங்கிற ஒரு கூட்டம் தான் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி இருக்குது. அது திமுக மீது பழி சுமத்தணும் அப்படின்னா அதை எதை வேணாலும் செய்யலாம்ங்கிற ஒரு இருக்குங்கிறது ஏற்கனவே நமக்கு வரலாற்றில் நிறைய சான்றுகள், அது அரசியல் அறிந்தவர்களுக்கு தெரியும். இது எல்லாமே திமுக மீது அதனுடைய 2 விதமாக அந்த அரசை கலைப்பது முழுவதுமே ஒரு பழியாகவும் அவதூறாகவும் சொல்லி கலைத்தது தான் 2 தவணை. அதற்போக கலைஞரை பற்றி உள்ள பழிகளும் அவதூறுகளும் கணக்கில் அடங்காதவை. இதே மாதிரி இந்த ஒரு இடைத்தேர்தல் இந்த ஒரு பெரிய வெற்றியை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடக்கிற போது இதற்கும் ஒரு காரணம் இருக்குமோ, தொடர்பு இருக்குமோ, இந்த சதி நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வி எப்படி மறுக்கும்? ஏற்கனவே நடந்திருக்குல்ல. எல்லா முரண்பாடுகளும், எல்லா சதிகளும், எல்லா அவதூறுகளும், எல்லா பொய் புனை சுருட்டு அத்தனையும் நடந்திருக்குல்ல தமிழ்நாடு. நடக்காதே அவங்க கற்பனை பண்ணிட்டாங்க? இல்லை, நடந்திருக்கு.
ஒருவேளை அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சதியை இவங்க பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் சிலர் எழுப்புகிறாங்க. அது சந்தேகமாகவே இருக்கிறது. அது அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாத ஒரு நிலையில் தான் அந்த சந்தேகம் வலுப்பெற்று வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை பற்றியெல்லாம் இந்த இப்போ நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிற நீட் தேர்வு முறைகேடை பற்றி எந்த பேச்சும் கிடையாது. இது பூரா நீதிமன்றத்துக்கு இது நீங்கள் இங்கே அதாவது இந்த திமுக மீது சுமத்தப்பட்ட ஊழல் பட்டியல் ஒன்றுக்கு கூட இவங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது. எதிலுமே அவர்கள் தண்டிக்கப்பட்டதில்லை. கலைஞர் காலம் வரைக்கும் எந்த பிரச்சனையிலையும் ஆராசா மேலே சுமத்தப்பட்ட 1,76,000 கோடி 2G ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் கற்பனை, வெறும் காற்று, இது பலூன் அப்படிங்கிறத அவரே நிரூபிச்சிட்டார். அந்த விசாரணைகளை இந்த தகவல்களை சொல்லி ஒரு புத்தகமே போட்டார் அவர். இந்த மாதிரி இவ்வளவு பழியும் தாங்கித்தான் இது திமுக அரசு இப்போ இந்த இவ்வளவு காலகட்டத்துக்கு பிறகு இந்த 3 ஆண்டுகள் அதனுடைய பல்வேறு நடவடிக்கைகள் சிறப்பாக போய்கிட்டு இருக்கையில் இது ஒரு தவறு நடந்துருச்சு. அது அவங்களே ஏற்றுக்கிறாங்க, அரசே ஏற்றுக்குது, அமைச்சர்களே ஏற்றுக்கிறாங்க, முதலமைச்சரும் ஏற்றுக்கிறாரு. ரைட்டு நடந்துருச்சு, அதை சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஒன்றியத்தில் இவ்வளவு பெரிய நீட்டு இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் 20 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாடு முழுவதும் எத்தனை பேருங்கிற டேட்டா கூட கிடையாது முழுமையாக. அதற்கெல்லாம் மோடி என்ன சொல்ல போகிறார்? மோடி பதில் சொல்வாரா? மோடியை நீங்கள் பொறுப்பேற்று பதவி விலகணும்னு சொல்வதற்கு இந்த 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 திமுக மீது இங்கு திமுகவுக்கு எதிராக கடுமையாக குரல் எழுப்புகின்ற இந்த அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு அந்த நியாயத்தை அவர்கள் சொல்லுவார்களா? சொல்லிடுவாங்களா? துணிச்சல் இருக்கா அதுக்கு? திமுகவை பார்த்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்தும் இத்தனை கேள்வி கேட்குறாங்களே. இந்த தேர்வு குளறுபடிகள் இவ்வளவு இருக்க ஒரு நாட்டினுடைய முக்கியமான ஒரு தேர்வு அமைப்பே உங்கள்கிட்ட இப்போ ஒரு நாடு முழுவதும் அது விபத்து இல்லை, திட்டமிட்டு ஆர்கனைஸ்டு கிரைம், திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகிற குற்றம். தேர்வு முறையில் விபத்தெல்லாம் நடக்கலைங்க. ஒவ்வொரு முறைகேடும், ஒவ்வொரு மோசடியும், ஒவ்வொரு ஊழலும் திட்டமிட்டு படித்தவர்களால் அரங்கேற்றப்படுது. யாருங்கிறத காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய காவல்துறையே விசாரிக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும். இப்போ சிபிஐட்ட அவங்களே கொடுத்துட்டாங்க விசாரணையை. அப்போ ஒரு தேர்வு முறை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அரசை நடத்திக்கிட்டு இருக்கவங்க இங்கே இவ்வளவு பேசலாமா தமிழ்நாட்டில்? அது சரிதானா? நீங்கள் நடத்தின தேர்வு முறையை, அதில் நடந்திருக்க தப்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியல, சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கீங்க விசாரணைக்கு என்ன நடந்திருக்குன்னு. அந்த லட்சணத்தில் இங்கே நீங்கள் இது அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஓப்பனாக. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதனுடைய உள்ள மூலாதாரம் என்னென்ன வந்திருக்கு, ஏன் இதெல்லாம் நடந்திருக்குங்கிற அளவுக்கு அவங்க விசாரிச்சுட்டாங்க. அதிகாரிகள் எல்லா மட்டத்திலையும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து, அதற்கான நிவாரண நடவடிக்கைகளை எடுத்து வரிசையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ நாடாளுமன்றம் எதிர்க்கட்சிகள் கேட்க போகுது, கட்டாயம் கேட்பாங்க. அதற்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்ல. நாடாளுமன்றம் இன்றைக்கி கூடுது, இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லித்தானே ஆகணும். அப்போ இவ்வளவு பெரிய மோசடிகளையும் இவ்வளவு பெரிய தில்லுமுள்ளும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு பதில் சொல்ல முடியல. தலைவரை மாற்றியாச்சு, குழு அமைச்சிருக்கீங்க, என்ன செய்கிறதுன்னு விசாரிக்கிறதுக்கு. அப்போ இத்தனை பெரிய நாடு முழுவதும் நடக்கக்கூடிய தேர்வு, ஒரு தேர்வு இல்லை, பல்வேறு உயர்மட்ட தேர்வுகளை, உயர்கல்வியில் ரொம்ப முக்கியமான உயிர்நாடியான தேர்வுகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பே இவ்வளவு சீரழிக்கப்பட்டிருக்கிறது, இந்த அளவுக்கு மோசமாகப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது அதை அரசே ஒத்துக்கிட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது, ஒன்றிய அரசுலையுமே. அப்போ அது ரைட்டு. அப்போ இந்த நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னென்னா நீட் தேர்வு, இதில் நீட் தேர்வை முழுமையாக ரத்து பண்ண வேண்டிய இந்த தேர்வு இப்படி ஒரு முறை, அதாவது நீங்கள் இது அநீதியான தேர்வு. நீட் தேர்வுங்கிறது ஒரு அநீதி, ஒரு எளிய மக்களுக்கான வாய்ப்பை மறுப்பதற்கான ஒரு முற்றிலும் அநீதியான ஒரு தேர்வு. அது நல்ல வெளிப்படையாக எல்லா விதத்துலேயும் அதை சொல்லியாச்சு. அதைக்கும் நீங்கள் பதில் சொல்லலை. சரி, அந்த தேர்வை ஒரு குறைந்தபட்ச நேர்மையோடையாவது நடத்துனீங்களா? அதுவும் கிடையாது. அதுவும் மோசடியாக நடத்தி அம்பலப்பட்டீங்க. இப்போ சரி, இவ்வளவுக்கு பிறகு இந்த தேர்வு எதுக்கு நீங்கள் வச்சுக்கிறணும் அப்படின்னு குறைந்தபட்சம் நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்காவது இங்கே யாராவது தமிழ்நாட்டில் இந்த பாரதிய ஜனதாக்காரங்க சொல்ல முடியுமா? ஒத்துக்குவாங்களா? அதுக்கு வருவாங்களா? அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க.
அவங்க அதை பேசுகிறதே இல்லை. எவ்வளோ பெரிய மோசடி நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இப்போ நீங்கள் ரயில் விபத்து நடந்திருக்கு, அதுக்கு என்ன இப்போ சொல்ல போகிறீங்க? ஒடிசாவில் நடந்துச்சு, இப்போ நடந்துச்சு. ஒரு ரயில்வே நிர்வாகத்தை உங்களால் ஒழுங்காக நடத்த முடியல. எத்தனை பேர் செத்துட்டாங்க? அதுக்கு உடனே மோடி பதவி விலகிட்டாரா? இதே கள்ளச்சாராய சாவுகள் குஜராத்தில் ஆண்டுதோறும் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் குஜராத் மாடல், நீங்கள் இப்போ இங்கே இருந்து திராவிட மாடலை கிண்டல் பண்ணுறீங்கல்ல, அங்கே குஜராத் மாடல்லையும் நடந்துக்குது. அதுவும் பூரணமாக மதுவிலக்கு. ஆனால் கள்ளச்சாராயம் குடிப்பான் சாவான். இவங்க இவங்களுடைய பூரண மதுவிலக்கு அந்த லட்சணத்துலையும் இருக்காங்க. அதுக்கு யாராவது அதை பற்றி பேச முடியுமா? இங்கே பேசுகிறாங்களா? யாராவது கேள்வியாவது எழுப்புறாங்களா அவங்கள்ட்ட? அண்ணாமலை பேசுகிற இடங்களா அவர்கிட்ட கேள்வி எழுப்பணும்ல கேட்குறவங்க யாராவது கேட்குறாங்களா? ஏன் குஜராத்லேயும் கள்ளச்சாராய சாவு நடந்திருக்கு, அங்கே முழுமையாக பூரண மதுவிலக்கை வச்சுருக்கீங்களே, உங்கள் பாரதிய ஜனதா அரசு தானே வச்சுருக்கு, இப்போ அதுக்கு என்ன பதில் யாராவது கேட்குறாங்களா? கேட்குறதில்ல. அவர் சொல்கிறது தான். அவர் பாட்டில் உண்மையான இது மாதிரி பேசிட்டு போயிட வேண்டியது அவர் பாட்டில். ஆனால் அதை யாரும் மறுத்து கேள்வி கேட்குறதில்ல. ஊடகங்களில் இந்த மாதிரி ஒரு விவாதங்களில் கூட இந்த குஜராத்லேயும் கள்ளச்சாராய சாவு நடக்குதுங்கிறத எங்கேயுமே ஒரு வலுவான வாதங்களில் எடுத்து வச்சு யாரும் பேசுகிறதில்ல. அதை பேச்சு பொதுமக்களுக்கு வெகு மக்களுக்கு தெரியலையே, இங்கே நடக்கிறது தானே பேசுகிறாங்க. அவங்களுக்கு இது வந்து என்னங்கிறத நீங்கள் முதல்ல இந்த கள்ளச்சாராய மரணம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருக்கோம். இது வந்து கள்ளச்சாராயங்கிறது, மது விற்பனைங்கிறது, அதில் உள்ள பிரச்சனைங்கிறது இன்றைக்கி திமுக உருவான போது உருவானதில்லை, திமுகவினால் உருவாக்கப்பட்டதில்லை, அல்லது இன்றைய ஆட்சியாளர்களால் மட்டும் இது உருவாக்கப்பட்டதில்லை. இது ஆண்டாண்டு காலமாக 1930களிலிருந்தே இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அதை விட்டுட்டு என்னமோ இது நடந்துருச்சு, தப்பு நடந்துச்சுன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இனி இதை நடக்க விடாமல் தடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் சொல்லுங்கள். அது இல்லாமல் எதுக்குதான் இன்னும் அவ்வளோதான், இன்னும் எதுக்கு உங்களுக்கு ஆட்சி, அவர் விளக்கணும், இவரை விளக்கணும், அமைச்சர் விளக்கணும், எல்லாரையும் அதிகாரிகள் மட்டத்தில் என்ன தவறு நடந்துச்சோ அதை கலைஞ்சிட்டாங்க. அப்போ நீங்கள் இப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்குங்க. இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில். 10 வருஷம் என்னென்னமோ நடந்துச்சு. பண மதிப்பிழப்பு பண்ணிங்க, எத்தனையோ பேர் செத்தாங்க. அதுக்கு யார் பதவி விலகுனா? கொரோனாவிலே நிறைய முறைகேடுகள், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அது முறையான விசாரணையே நடக்கலை, முடிஞ்சிச்சு. கொரோனாவோடு அதுவும் போயிடுச்சு. எல்லாம் எத்தனை உயிர் போயிருக்கு, எவங்கண்ணா என்ன நடந்துச்சு, ஒன்றுமே எந்த டேட்டாவும் கிடையாது, முறையான டேட்டாவே கிடையாது. அதில் கொரோனா மரணங்கள் பற்றியோ அதில் அந்த மருந்துகள் இது பண்ண பற்றியோ எதுவுமே சரியான இதே கிடையாது. நம்மள்கிட்ட முழுமையான தகவல்களே அதில் வரல, விசாரணையும் நடக்கலை, வாய்ப்பே இல்லாமல் போச்சு. கொரோனாவோடு அதையும் இழுத்து முடியாச்சு, நல்லது முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி டிமானிசேஷன், அந்த பண மதிப்பிழப்பு, இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை வந்து அதிரடியாக அறிவித்து இரவு 8 மணிக்கு டிவியில் வந்து நினச்சதை அறிவித்து எவ்வளவு பிரச்சனைகளை, அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்று இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்கீங்களா? அதற்கு பிரதமர் அவர்கள் இது வரைக்கும் பொறுப்பேற்க வேண்டும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஊடகங்கள் கூட பிரதமர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்னு அதில் கூட யாரும் பேசுகிறதே இல்லையே. ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மேலே ஒரு இது கிடைச்ச உடனே பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கிற ஆளுகளே பொங்குறாங்க. நேரடியாக சில பேர் இப்போ பேக தூக்கி போட்டு அங்கே போய் அங்கே பேட்டி எடுக்கிறாங்க. யார்கிட்ட? பாதிக்கப்பட்ட ஆள், துயரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட. அதாவது இஷ்யூவத்துக்கு தீர்வு என்னன்னு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? உயிரை பலி கொடுத்து விட்டு அந்த துயரத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க அந்த வருத்தத்தில் இருப்பாங்க. பிரச்சனைக்கு தீர்வை தேடுகிற இன்டலெக்சுவல்னு சொல்லக்கூடிய பத்திரிகைக்காரர்கள் யார்கிட்ட போய் இதை பற்றி கேட்கணும்? ஒருத்தர் பேக்க தொங்க போட்டு மயக்க தூக்கிட்டு அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது களத்தில் நின்று அவர் செய்தி கொடுக்குறாராம். சரி, செய்தியை கொடுங்க, என்ன நடந்துச்சுன்னு. அவங்கள்ட்ட அழுதுகிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் மயக்க நிட்டுனா அவங்க என்னங்க செய்வாங்க? அந்த துயரத்தை தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? நேற்று வரைக்கும் கள்ளச்சாராயங்கிறது ஒரு மதுக்குடி கணவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கி தான் திடீர்னு திமுக ஆட்சியில் தான் குடிகார கணவர்கள்லாம் உருவாக்கியிருக்காங்களா? அதுக்கு முன்னாடி யாரும் குடித்ததே இல்லையா? குடிச்சிட்டு பெண்களை அடித்ததே இல்லையா? மது பிரச்சனை இன்றைக்கி தான் வந்திருக்கா? எவ்வளவு நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? இன்றைக்கி தான் நடந்த மாதிரி சில பேர் பைய தூக்கி போட்டு அங்கே போய் தெருவா அலைஞ்சி பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நான் நடுநிலையான பத்திரிகைக்காரன் இங்கே வேறு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அரங்கங்களில். அந்த மாதிரி ஆளுகள் நிறைய பேரை பார்த்தேன். அதாவது ஒரு உங்களுக்கு உண்மையிலே பிரச்சனையை தீர்க்கணும்னு அக்கறை இருந்தால் அதற்கான அணுகுமுறை வேறு, அதுக்கான வல்லுநர்கள்ட்ட கேளுங்க. ஏற்கனவே நீ எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கூட கேளுங்க, இல்லை வேறு அது துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட கேளுங்க,
இல்லை நீங்கள் ஒரு திட்டத்தை வந்து அரசுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், இந்த மாதிரி நடந்திருக்கு, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, இதை நீங்கள் தடுத்துருக்கலாம் என்னது. அழுதுகிட்டு கொண்டு போய் மைக்கு நீட்டுருது. அவன் என்ன சொல்லுவான்? துயரத்தில் இருக்க கண்ணதாசன் எழுதுன மாதிரி, பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் மனம் துடிக்கையில் யார் முகத்தில் புஞ்சி வரும் சிரிப்பு. பாம்பு கடித்து ஒருத்தன் துடிச்சிட்டு இருக்க வேண்ட போய் பாம்பு கடிச்சது எப்படி இருக்குன்னு கேட்டால் என்னையா சொல்லுவான் அவன்? பாம்பு கடிச்சது வலிக்குது, உயிர் போயிருமோன்னு பயமாக இருக்குன்னு அலறுவான். இதுதான் நீங்கள் அதான் நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய செய்தியாக உலகத்துக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு முக்கியமான பிரச்சனை நாடாளுமன்றம் இன்றைக்கி கூட போகுது. இதை வந்து நீட்டுக்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு வலுத்துருச்சு. அதை பற்றி யாராவது இங்கே பேசுகிறவங்க, இப்போ திமுகவுக்கு எதிராக இங்கே வாழ்வாள்னு கத்திரவாள்லாம் யாருமே பேசுகிறது கிடையாது. அதனால் இந்த தேர்வு முகமை, இப்போ மோடி அரசு வந்து நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்தை விடுங்க, இப்போ கூட்டணியோடு வந்திருக்காங்க. என்டிஏ, இப்போ மோடி ஆட்சிங்கிறத விட என்டிஏ ஆட்சின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த என்டிஏ ஆட்சி இதற்கெல்லாம் என்ன செய்ய போகுது? இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறது? பிரதமருங்கிற முறையில் மோடி அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்களால் வந்து எதிர்பார்க்கப்படுது ஒரு பக்கம். இதுபோக நாடாளுமன்றத்தில் இன்னும் சில கூத்துக்களை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம. ஏன்னா மக்களவை தலைவர் விவகாரத்தில் இந்த 2 நாட்கள் மரபு வழக்கமான நடவடிக்கைகளுக்கு பிறகு அவரை தேர்வு செய்யக்கூடிய இதெல்லாம் நடக்கிறதுக்கு, அதுக்கு யாரை அவர்கள் நிறுத்தப் போகிறார்கள் தெரியல. அது வந்து அந்த கூட்டணி முக்கியமான அவர்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதள், அந்த 2 கட்சிகளும் அதில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதுபோக மகாராஷ்டிராவில் இருந்து அவங்க ஆதரிக்கிற கட்சிகள்லாம் இருக்காங்க. அந்த சிவசேனாவில் ஒரு ஏக்நாத், உலக புகழ்பெற்ற ஏக்நாத் ஷிண்டே, ஒரு அது அவருக்குன்னு ஒரு சிம்பல் இருக்குல்ல, துரோகத்தின் அடையாளமாக ஆகிட்டார் அவர் வரலாற்றில். அது மாதிரி ஏக்நாத் ஷிண்டே, அப்புறம் இன்னொருத்தர் அஜித் பவார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க கூடவே. இவங்கெல்லாம் அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய இப்போ இந்த அக்னிவீர், இப்போ அந்த இராணுவத்தில் உள்ள மோசமான அந்த திட்டத்தை திரும்ப பெறணும்னு சொல்லி எல்லா கட்சியுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன நடக்க போகுது? அதை வந்து எதிர்கட்சிகள் இந்த முறை வந்து என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் எண்ணிக்கை வந்து வலுவாக, எதிர்கட்சிகளுடைய எண்ணிக்கை வலுவாக இருக்கிறதுனால அந்த குரலை நீங்கள் அவ்வளவு எளிமையாக அடக்கி ஒடுக்கி விட முடியாது. அதை அடக்கி ஒடுக்க முற்பட்டால் அதற்கு வந்து மோடியை விடவும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தான் பதில் சொல்லணும் நாட்டுக்கு. ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம் இனிமேலும் சிதைக்கப்பட்டால், இந்த ஜனநாயகத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஊர்கள் முதல் பெரிய ஊர்கள் வரை இனி யார் பதில் சொல்லணும்னா பிரதமர் மோடியை கேட்க மாட்டாங்க. இனி மக்கள் நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் தான் வச்சு சாத்த போகிறாங்க. நீ எல்லாரும் அவங்கள தான் கேள்வி வைப்பாங்க. அவர்கள் தான் அதற்கு பொறுப்பாக வேண்டும். ஏன்னா பிரதமர் மோடியினுடைய திட்டம் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஏற்கனவே 10 வருஷம் என்ன செஞ்சார், இனி என்ன செய்ய போவதாக அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டார் தெளிவாக, அதெல்லாம் டெய்லர் தான், இனி மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குன்ட்டார். 370 தூக்குனது, இது அயோத்தி ராமர் கோயில் கட்டினது, இதெல்லாம் வந்து ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்குது அப்படிங்கிறாரு அவர். அப்போ மெயின் பிக்சர் அவங்களுடைய மெயின் பிக்சர் என்ன, ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மெயின் பிக்சருங்கிறது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இனிமேல் பிரதமர் மோடியை யாரும், ஏன்னா அவர்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் அதுக்கு தானே வந்திருக்காரு 3வது தவணையாக பிரதமராக. அவர் நான் என்ன வேறு ஏதாவது நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்தாரா என்ன? அவர் அதுக்கு தான் வந்திருக்கார். அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தான். அதனால் இனிமே இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக கேடுகளுக்கும் அந்த இருவரும் தான் பொறுப்பு இருக்கணும். அந்த இருவரும் தான் பதில் சொல்ல வேண்டும். தப்பவே முடியாது. அந்த 2 பேரும் தான் பொறுப்பாகணும். இனிமே வரக்கூடிய ஜனநாயக கேடுகள் அத்தனைக்கும் அந்த 2 பேர் தான் பொறுப்பு. அந்த ஏன்னா உரிய இடத்தை அந்த கட்சி பெறாத போதும் பிரதமர் மோடியை பிரதமராக்கி, மோடி அவர்களை மீண்டும் 3வது முறையாக பிரதமராக்கி அந்த கட்சியை ஆட்சி கட்டில் அமர்த்திய அந்த செயல் இருக்குல்ல, ஆதரவு கொடுத்தது, அதற்கு அவர்கள் இந்த அத்தனை கேடுகளுக்கும் அவங்க தான் பதில் சொல்லணும். இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது. இந்த தேர்வு முகமையே இப்படி போயிடுச்சு. ஒரு பெரிய முக்கியமான அமைப்பு,
அதற்கு கூட அவர்கள் யாரும் பெருசாக கூட்டணி கட்சிகளிலிருந்து என்ன அவங்க ஆதரவு எண்ணிய இதர கட்சிகளிலிருந்து என்ன வரப்போகுதுங்கிறது தெரியல. நிச்சயமாக அவங்க பதில் சொல்லி ஆகணும், யாரும் விட மாட்டாங்க. காரணம் பாருங்கள், நீங்கள் அவங்க நாடாளுமன்றத்தில் இந்த 2-3 கட்சிகள் அவங்கள இப்போ மோடியை விடவும் மோடியை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகள் தான் இப்போ பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாக போகிறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இதனுடைய நோக்கம், இந்த பதிவினுடைய நோக்கம். அங்கே இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு விபத்து மாதிரி ஒன்று நடந்துருச்சு, மோசமான சம்பவம் தான் அது. அதை அவங்க பதறி சரி பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா விளக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சட்டப்பேரவை நடந்துக்கிட்டு இருக்குது, அதை நாள்தோறும் முதலமைச்சர் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னென்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கு மேலும் அந்த அரசை இதுதான் சாக்கு கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் விழுந்து பிராண்டுவது உங்களுடைய உள்நோக்கத்தை. இந்த பிராண்டுற ஆளு அதிமுக எதிர்க்கட்சி, பிஜேபிக்கு இதை பேசுவதற்கு உண்மையிலேயே அருகதை இல்லை. ஏன்னா குஜராத்தில் நீங்கள் ஆளுங்கட்சி, இன்ன வரைக்கும் அது கள்ளச்சாராயம் சாவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குஜராத்தில் நீங்கள் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க, பாஜக தான் ஆளும் கட்சி. அங்கே இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் பூரண மதுவிலக்கு வேறாங்க. அப்போ இங்கே இதை பற்றி உங்களுக்கு இவ்வளவு நீங்கள் சொல்லலாம், ஒரு அரசியல் கட்சி இது என்னங்க இவ்வளோ பெரிய அபாயம் விபரீதமாக இருக்குது, இதை நீங்கள் தடுக்கணும் பண்ணணுங்கிறது, இது என்ன செய்யணும், இது சீரியஸாக இது பண்ணணுங்கிற மாதிரி சீரியஸாக நீங்கள் பேசலாம். ஏன்னா அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் பேசத்தான் வேணும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பேசுகிற முறை இருக்குல்ல, நீங்கள் ஏதோ யோக்கிய மாதிரியும் அங்கே எல்லாமே சரியாக நடந்துகிட்டு இருக்க மாதிரியும், தமிழ்நாட்டிலையும் அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் பேசுகிற பேச்சு, நாங்கள் அவர்கிட்ட போய் புகார் பண்ணுவோம், ஆட்சி இது, அதெல்லாம் அந்த அந்த பேச்சினுடைய துணியெல்லாம் சரியாக இல்லை. அது பழைய காலம் இல்லை. இன்னொன்று, பாரதிய ஜனதாவே அதனுடைய பெரிய மூத்த தலைவர்களே கூட இந்த மாதிரியான சாயலில் பேசுவதை நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். அதுபோக பாரதிய ஜனதாவுக்குள்ளே தமிழ்நாட்டிலையும் சரி மேலேயும் சரி 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே கட்சி உங்கள் உள்கட்சி பிரச்சனையே பெருசாக இருக்குது வெளியிலேருந்து பார்த்தா. அதை முதல்ல சரி பண்ணுங்க, அதை பற்றி அது உங்கள் பிரச்சனை, உங்கள் உட்கட்சி பிரச்சனை. ஆனால் நாங்கள் ஏதோ யோக்கியம், நீங்கள் மட்டும்தான் தப்பு பண்ணிட்டீங்க, திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும்தான் நீங்கள் தப்பு பண்ணிடுச்சு, தமிழ்நாட்டில் தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆளுநர்கிட்ட போவோம், அவர்கிட்ட போவோம், இவர்கிட்ட போவோம்னு சொல்கிறது இல்லை. அப்போ நீங்கள் போனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஜனநாயகத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சித்தாலே இங்கே எல்லோரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அதற்கான எதிர்வினைகள் எல்லாமே அந்த உள்ள பிரச்சனைகள் பூரா இங்கே எதிர்விளைக்கும் தமிழ்நாட்டில். இப்போ எதிரொலிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பேசிக்கிட்டீங்க, ஆனால் அனைத்து மாநிலங்களையும் உங்களுக்கு எதிரான குரல் வலுவடைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் தான் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க, அதனால் நாங்கள் இவங்களை கரெக்ட் பண்ணிட்டால் போதுங்கிற மாதிரி நீங்கள் வந்தீங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நாடு முழுவதும் உங்களுக்கு எதிரான குரல்கள் வலுக்க தொடங்கிருச்சு. அது எதில் போய் நிற்கும்னு தெரியல. நம்ம எதையுமே கேசியமாக அனுமானமாக சொல்கிறது தவறு அரசியலில். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கருத்துகள் குரல் வலுத்து வருகிறது. அதுவும் மாணவ சமூகம் எதிர்க்கிற ஒரு ஆட்சியும் கட்சியும் சரியான இதில் இருக்க முடியாது. அவர்கள் இப்போ மாணவர்களை பயித்து கொண்டு நீங்கள் ஆட்சியில் அமர்வதெல்லாம் கஷ்டம். அந்த இது எங்கே நீங்கள் கை வைக்கக்கூடாதோ இங்கே கை வச்சுட்டீங்க. இப்போ தேர்வு முகமை மோசடியான ஒரு அமைப்புங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. நீங்கள் எல்லாமே உங்களுடைய நடவடிக்கைகள் நோக்கங்கள் உள்ள அமைப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் குறியீடு. இந்த தேசிய தேர்வு முகமையினுடைய மோசடி உங்கள் ஆட்சிக்கான குறியீடு, அடையாளம். அதை மாணவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க மத்தியில் அது பரவலாயிருச்சு, புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க மாணவர்கள். இப்போ அது மாதிரி இப்போ நாடாளுமன்றம் கூடுது, எதிர்க்கட்சிகளும் இனி கேள்வி எழுப்புவார்கள். உண்மையிலேயே இதற்கு யார் இதில் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நிறுத்தப்பட போகிறார்கள் அப்படின்னா, பிரதமர் மோடி 3வது இடத்துல நிற்பார். அவர்களுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் தான் நிற்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டு இங்கே திமுகவை திட்டங்கிற பேரில் ஏதோ கிடச்சிருச்சு, இவங்களை திட்டக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுங்கிற பேரில் ஒரே அடியாக பேசுகிறது அவ்வளோ நல்லா இல்லை. அதை அவ்வளோதான் நம்ம அதில் சொல்ல முடியும்.
பாரதிய ஜனதா நண்பர்கள் அதை புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்மகிட்டே 1000 குறைகள் இருக்குது. அதுவும் மேலே பெருங்குறைகளாக இருக்குது. ரொம்ப ஆபத்தாக போய்கிட்டு இருக்கு நிலைமை, உங்கள் நிலைமை இங்கே. ஏன்னா இப்போ நடக்கக்கூடாது பூரா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இது இப்போ ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே, ஆமாம், இந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே அவ்வளவு மோசடிகள் அம்பலமாகிருக்கு, அவ்வளவு முறைகேடுகள் அம்பலமாகிருக்கு, அவ்வளவு விரும்பத்தக்காத நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை அங்கே அதை அவ்வளவையும் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே ஏதோ இங்கே தான் நடந்துருச்சு, சான்ஸ் கிடச்சிருச்சுன்னு பேசுகிறது அவ்வளோ நல்லா இல்லை. எதிர்க்கட்சிங்கிற முறையில் நம்ம அதை இப்போ பேசலாம். அது ஒன்றும் அது குறைகளை சுட்டி காட்டுறதுல தப்பு கிடையாது. ஆனால் பேசுகின்ற முறை, சொல்லப்படுகின்ற கருத்து, அச்சுறுத்துறது மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு உறுத்தலாக தெரிய தொடங்கி இருக்கிறது. நன்றி நண்பர்களே, மற்றொரு செய்தியோடு சந்திப்போம்.